வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது மகனுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றுள்ளார். அவர் மனு கொடுத்து ஏன் அரசு அதிகாரிகள் அதை அலட்சியமாக ஈடுபட்டிருக்கிறார்கள், எதனால் அவருக்கு மனு வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, சொல்லுங்க. அதாவது மோகன், அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்து மாற்றுத்திறனாளி மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க நடந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே TN புதுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் செண்பகவல்லி. இவரது இரு மகன்களுடன் இன்றைய தினம் மக்கள் குடியிருக்கும் கூட்டத்துக்கு இரண்டு மகன்களுடன் வந்தார். அப்போது அந்த வந்த உடனே கையில் வைத்திருந்த அந்த மண்ணெண்ணை, அந்த டப்பாவில் இருந்த மண்ணெண்ணை எடுத்து 3 பேரும் தலையில் ஊற்றி கொண்டனர். தற்போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் மற்றும் காவல்துறை விரைந்து சென்று அந்த டப்பாவை பிடுங்கி போட்டு உடனடியாக அவர்களை தண்ணீர் ஊற்றி உடனே அழைத்து சென்றனர். அதாவது விசாரணையின் போது அவர்கள் TN புதுக்குடி பகுதியில் உள்ள பால விநாயகர் கோவில் தெருவில் கடந்த 40 வருடங்களாக புறம்போக்கு நிலத்தில் மண் குடிசை போட்டு வசித்து வருவதாகவும், அவருக்கு ஊனமுற்ற ஒரு மகன் மற்றும் காச நோயால் பாதிக்கப்பட்ட கணவர் இருந்து வரும் நிலையில் தங்களுக்கு வீட்டு மனை பட்டா வேண்டி பலமுறை அரசிடம் மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், தற்போது தங்களை அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக கழிவுநீர் கால்வாயை தோண்டி நாங்கள் வசித்து வரும் வீட்டின் அருகே திருப்பி விட்டதாகவும், மனசாட்சி இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் அந்த நபர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் பட்டா வேண்டி பலமுறை நாங்கள் மனு கொடுத்தும் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு தங்களது மனுக்களை நிராகரிக்கப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த அருகில் இருந்தவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி மகன் மற்றும் மற்றொருவரை பிடித்து தண்ணீர் ஊற்றி தற்போது தென்காசி காவல்துறையினர் அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு இதே போல வாரம் வாரம் தொடர்ச்சியாக மண்ணெண்ணை ஊற்றி இந்த அரசு அதிகாரிகள் அதாவது உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை மற்றும் அவருக்கு உண்டான அந்த அரசு திட்டங்கள் எதுவுமே செய்து கொடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்போது அந்த வரக்கூடிய நபர்கள் மன கஷ்டத்தில் குடும்பத்துடன் மண்ணெண்ணை ஊற்றி இந்த மாதிரி தற்கொலைக்கு முயல்வது ஒரு தொடர்கையாக ஆகி வருகிறது தமிழகம் முழுவதும். தற்போது இன்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி மகனுடன் குடும்பத்தினர் தற்போது மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு வரக்கூடிய அந்த மக்கள் தெரிவிக்கும் போது அரசு அதிகாரிகள் மற்றும் அடிப்பட்ட அதிகாரிகள் முதல் மேல்மட்ட அதிகாரிகள் வரை உரிய நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருப்போம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு மற்றும் இவர்களுக்கு உள்ள இந்த பிரச்சனையை கேட்டு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜன். சாக்கடை எடுத்து அந்த